கார் மேல ஊர் போய் கூட்டி வீடு மாமா, பாய் போட்டு வாய் போடுவே மாமா. குத்தாலம் தேவையில்லை கூத்தியா நீ இருக்க, தென்காசி தேவையில்லை நீ படுக்க, காசு நிறைய சம்பாதிக்கலாம் நீ வாடி அப்படின்ட்டு இவங்க ஊர் மேய போகிறாங்கன்னா மேயிறதோட போகணுமே தவிர போகிறேன்னு சும்மா சூச்சாவை குடிச்சிட்டு போகக்கூடாதுல்ல. ஏண்டி அடியே பெத்த பிள்ளைய ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு அடுத்த புருஷங்கிட்ட வாரம் போய் படுத்துட்டு தொழில் பண்ணிட்டு வர்ற தேனா, பச்சை தெல்லவாரி தேனா, இன்னும் வீடியோவை பார்க்கல. அது எப்படி கொஞ்சம் கூட அடுத்த வாழ்க்கையை ஆட்டையை போடுற அவுசாரி ஊரெல்லாம் கழிவுத்துற. கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணுங்க, மானஸ் நீங்கள் ஆன் பண்ணுங்கடா. எடுவட்டை எச்சக்கலை நாய்களா உட்காந்துக்கிட்டு பேசுது தெல்லவாரி தெருப்பொறிக்கி நாய்களா. நானும் போனா போகுதுன்னு பொறுத்துக்கிட்டே இருக்கேன், ஓவராக பேசிக்கிட்டு கிடக்குற. இன்னும் நான் பார்த்துட்டு சாயங்காலம் உன்னை வச்சு கிழிக்கிறேன். ஐயோ எண்ணத்தை கிழிச்சு என்ன ஆக போகுது. தண்ணிலை மறந்து 2 தருதலையும் அந்த ஆள் முடிவு பண்ணிட்டேன். இவன் முழு காசையும் அனுபவிக்க விட மாட்டா, பொண்டாட்டி பிள்ளைகளோட இருக்க விட மாட்டா. அதனால இவளை ஊர் மேலே கூட்டிகிட்டு போய் இவன் வீடுன்னு கேட்கறதுனால கூட்டி விட்டுட்டேன். மாமான்ற பேர் என்ன, புரோக்கரும் பேர் என்ன, கூட்டி விடுறேன் பேர் என்னான்னு இதெல்லாம் வலிக்கலையாம். கூத்தியா டிசனாக வச்ச பேர்லாம் வலிக்கலையாமுடா. நமக்குன்னு ஒருத்தவர் வந்து இருக்கிறவர் கட்டுன பொண்டாட்டி இப்படி கதற விட்றானே கண்ணீர் கம்பளையுமா, அவளுடைய காசை எடுத்து ஆட்டையை போடுறானேண்டு. திருட்டு பயலே செய்தி கேளடா, நீ கூட்டி விட போகிற கதையை எல்லாம் எல்லோரும் பார்க்குறோமேடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு கிடக்குறோம். என்னத்தை சொல்ல உன்னையெல்லாம் அவ்வளோ பேச்சு பேசுகிற அவளை நீ கண்டன்ட்டுன்னு ஈஸியாக எடுத்துக்கிட்டு போயிடுற. எங்கள் விட பல்ல வெறுட்டு கூட்டி விட்டானா அவள் புருஷங்காரன் அவள் சொல்கிறா. பல வெறுட்டு கூட்டி விட்ட புருஷனை அவள் பக்குவமாக வச்சுக்கிறான், எதையும் சொல்ல விட மாட்டேங்கிறா. அப்படிங்கும்போது நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு நீ என்ன செய்யணும், நிரூபிக்கணும். ஏண்டி அப்பா அவனை நீ வந்து ஒன்றுக்குமே சொல்ல விடலைன்னா அப்பா அவன் நல்லவனாத்தான் இருப்பேன். அவள் புருஷனே இல்லை இருந்தாலும் அது அடுத்த கஸ்டமர் ஒருத்த பிள்ளைய கொடுத்துட்டு போயிருக்கியான்ல, அந்த ஒத்த பிள்ளை எவனோ கொடுத்து இன்னொரு பிள்ளை எவனோ கொடுத்தவனுக்கே இவனை விட்டு கொடுக்காம இருக்கும்போது 3 பிள்ளையும் கொடுத்த ஒருத்தவனை நான் விட்டு கொடுப்பேனான்ட்டு நான் இருந்தேன். ஆனால் இப்போ அதுவும் நேரத்தில் இருந்து இல்லை. காசுக்காக வந்த வேசியவ, பாசத்துக்காக இருந்த பொண்டாட்டி எதுனே தெரியாத தருதலை நாயே. நீ வந்து என்னத்தை உன்னை பேச நான் பேசி எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால தான் என்ன செய்கிறேன், இப்படிக்கா நீ வாங்கி கொடுத்த கறி காய வச்சு உப்பு கண்டை போட்டு சுருக்குண்டு சுட ரசம் வச்சு சோறு ஆக்கி என் பிள்ளைக்கு சமைச்சு கொடுத்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன். உன்னை மாதிரி ஊர்மையை போல கொஞ்சம் கூட திடுக்கு தண்ணி ஊற்றாமல் இவ்வளோ பேர் களி ஊற்றுறாங்க அப்படின்னு தெரிய போய் தானே கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறீங்க. மானஸ்தைங்க ஆன் பண்ணுங்க. வண்டையாக சந்திச்சிருந்தா உங்களுக்கு வீவர்ஸ்லாம் போகாது. நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளை பார்க்குறாங்க, அதனால் நமக்கு எப்படியும் வீவர்ஸ் வந்து ஆகும். கமெண்ட் எதுக்கு முக்கியம்னு அவன் நினைக்கிறான். கமெண்ட்டுனால தான் நீ சொல்கிற சப்ஸ்கிரைபரை பற்றியும் கமெண்ட்டுகளை பற்றியும் காசை கண்டென்ட்டுக்கு காசாக ஆக்கிறவங்களா, கமெண்ட்டுகளை கண்டென்ட் ஆக்கி காசாக்குறவங்களா, உங்களையெல்லாம் என்ன செய்யலாம். உங்களை பற்றி நான் பேசவே கூடாது முடிவு பண்ணியிருந்தா கூட எப்போ போனாலும் என் மூத்திரத்தை அடி குடியாரி முண்டை அங்கே போய் குத்தாலத்தை போய் குடிக்க தான் போகிறேன். குந்தை வச்சு குதிரை வெட்ட கொடுக்க போகிறேன். என்ன இதுக்கு என் மூத்திரத்தை குடிச்சிட்டு போகிறேன். நானும் தான் உன்னை எம்பூட்டோ கேட்கக்கூடாததா டிசைனாக கேட்டாச்சு. இன்னும் அடங்க மாட்டேங்கிற உன்னையெல்லாம் அந்த குழவியை வச்சே வாயில் கும்மாங்குத்து குத்துணும் முடி நல்லா அந்த இப்படி படுக்க போட்டு வாயிலையே அடுத்து கும்மாங்குத்து. குத்தடி சைலக்கா கூத்தியா பார்த்து குத்தாக்கா, பந்தளிலே கவட்டையக்கா விரிச்சு வச்சு குத்தாக்கா அப்படின்னு இப்படி குத்தணும். ரைட்டா? இங்கெல்லாம் ரொம்ப பேசிக்கிட்டு திரியிறியா பரதேசி நாய. பெத்த பிள்ளைய வந்துட்டு பிள்ளைய 3 பிள்ளைக்கு ஆயா நான். சரி 3 பிள்ளைக்கு பெத்த பிள்ளைக்கு தாய் என்ன. நான் இப்போ பேரை எடுத்துட்டேன். இதில் ஆயான்றது என்ன ஒரு பெரிய சொல்லு, ஒன்றும் அசிங்கமான சொல்லு. ஐட்டம் அடுத்த புருஷன்கிட்ட பெத்த பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு ஊர்மையை போகிறையே ஐட்டம். 5 ரூபா ஐட்டம், 1 ரூபா ஐட்டம், 50 பைசா ஐட்டம். 10 பேர்கிட்ட படுத்து கொடுத்த காசில் நாங்கள் இருக்கிறோம்மா. அடி பரதேசி முண்டை. அப்போ 1000 ரூபா கணக்கு வச்சா கூட உனக்கு அடங்காது. அப்போ 5க்கும் 10க்கும் 500க்கும் 1000க்கும் போன வந்து ஓ வாயிலே வாக்குமூலம் வந்துருச்சாடி. நான் அதை அரிச்சிருக்கி நாசமாக போகிற சிரிக்கி இப்படியே மூஞ்சியில் என் மூக்கு சளியை வலிச்சு வாரி கொட்டணும் போல இருக்குது. பரதேசி நாய்.
பண்ணாட நாய் பாடையில் ஒரு வயசில் கிழட்டு நாயும் கிழட்டு சிரிக்கும். பிள்ளை இல்லாத வீட்டில் கிளவி துள்ளி விளையாண்ட கதையாக துள்ளி விளையாண்டுக்கிட்டு நீங்கள் என்னைய பற்றி பேசிட்டு தெரியுங்களா? எச்சக்கடை எடுவட்ட நாய்களா? ஏண்டா டேய் பொறுக்கி, பொம்பளை பொறுக்கியே, கூத்தியா பொறுக்கியே, ஐட்டம் பொறுக்கியே, சர்வீஸ் பொறுக்கியே, இப்படி கூட்டி விட்டுக்கிட்டு வாரம் நீ போய்கிட்டு நீ இப்படி ஒரு வாழ்க்கை இதுதான் உன் சந்தோஷம் நினைக்கிறியா? நீ இதுக்கு மேலே இன்னொரு வாழ்க்கை வாழ்வா பாரு. உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அல்லா காமிப்பான். அப்போ இருக்குடியே நல்லா நீ நினைக்கிற செத்த அவள் சொல்லியிருப்பாள். ஏன்னா அவள் அடிக்கடி ஏன் முன்னாடியே சொன்னான், இருக்கிறது ஒரு வாழ்க்கை, செத்து போன பிறகு எவனை எரிக்கிறானா புதைக்கிறானா நீ எவன் காணிவாண்டு. நீ எப்படி நீ சொல்லிக்கிட்டீரு, இப்போ எரிக்கிறியோ பொறிக்கிறோமோ வறுக்கிறோமோ மறுபடியும் உயிர் எழுப்புவோம் ஆண்டவன். ரைட்டா? சில விஷயங்கள்லாம் பார்த்தா எங்கள் ஐயா இறந்த உடனேயே அதே ஜெராக்ஸ் மாதிரி என் மையம் பிறந்தேன் பெரியவன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, அப்படியே அவங்க நன்னா பிறந்த அப்படியே பிறக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இறந்தவங்க அப்படி மறுபிறப்பு எடுத்து வர்ற ஒரு கதை ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி இப்போ நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்கல்ல, இதுகளெல்லாம் நீல செத்து போனதுக்கப்புறம் உங்களை உயிர் எழுப்பி வச்சு ஒரு கேள்வி கேட்பேன். கேள்வி ஏற்பாடு இருக்குது. அவன் அந்த முழுப்பு ஜூஸ் குடிச்சவன் எங்கே இருக்கேன்? உன் கூட வர்றேன் பாரு அந்த கவட்டை ராசா. ஏன்டா கவட்டை எச்சக்கலை எடுவட்ட நாய், வாரம் இப்படி மேய போகிற தினமும் அவகிட்ட தான் 24 மணி நேரம் கிடக்குற கெதி ஏண்டு. நானும் போனா போகுதுன்னு விட்டுட்டேன்ல போகிறம்போக்கு நாயே. அப்போ பொழுதுபோக்குக்கு போய்கிட்டு திரியிற நாயை, குடும்பமே இல்லைன்ற அளவுக்கு அனாதையாக தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி எந்த தைரியத்தில் நீ திரியிற நாயே? நான் எதுவும் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்னு திரியிறியா நாயே? நான் எங்கே சொல்லணும் அங்கே சொல்லியிருக்கேன் நாயே. நீ போ நாயே, நீ போய் என்ஜாய் பண்ணு. இதுதான் உன் கடைசி பயணமாக இருக்கும். நான் போகட்டும்னு அமைதியாக ஒதுங்குறேன்ல. ஏன் கூத்தியா இப்படியெல்லாம் டைட்டில் வைக்கிறா? அவளுக்கு வர்ற டைட்டில பூரா எனக்கு சொல்லிட்டு அவளுக்கு வச்சுக்கிட்டு திரிகிறா. இதெல்லாம் நீ கேட்க மாட்டேயா? கூட்டி விட்ற புருஷன். அப்போ நீ நிஜமாவே மாமா போய்தான்டா, நிஜமாவே நீ புரோக்கர் போய்தான்டா. நல்லாவே தெரியுதா கழட்டு போயிலே. ஏன் வச்சு சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா இப்போ நீ நல்லவே உண்மை உத்தமனாக இருந்தா ஏண்டி உடைய மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கி நின்றுக்கிட்டு இருக்கிறே சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் அவன் அவார்டு கொடுப்பான் நம்ம காலை விரிக்கிறதுக்கு. கவட்டை சிறந்த கவட்டைன்னு அவார்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு வந்தவளே, உன்னை போனாவும் கூட்டு வந்து உட்கார வச்சா உன்னை கூட்டி விட்ட புருஷனை ஒன்றும் சொல்ல விட மாட்டேங்கிற. என் பொண்டாட்டி சும்மா இருக்கிறோட சொரன்றி அப்படின்னு ஒன்று ஏதாவது மனசாட்சியோட பேசணும். ஏண்டா? அப்போ நீ நிஜமான மாமா பயிலாக இருக்க போய் தான் அவன் உன்னை கேட்க நீங்கள் உளுத்து போய் தெரிஞ்சுக்கிட்டு தெரியுறன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ சொல்கிறிய கட்டிங் பீட்டிங் இல்லாமல் நான் பேச வேண்டும். ஏன்டா என்னை மாதிரி நீ பேசுடா, புலோவாக பேசுடா. நீ பேசுகிற லைவ்லையா இருக்கட்டும் வீடியோவில் இருக்கும் 100 இருமல் கழட்டு போய என்னை கழட்டிச்சிருக்கீங்கயா? ஏண்டா கழட்டு போயிட உன்னையும் படுக்க வச்சு இந்த அம்மியை வச்சு வாயில் கும்மா குத்தணும். ஒரு நேற்று மட்டுமே ஒரு 11 தடவை இருமி இருக்கேன். ஒரு 15 தடவை அண்ணே குடும்பத்தோட போய் சேருங்கண்ணே சேர்ந்துருவோம் எப்போ ஏகாம்பரம் கிளட்டு போய. அவள் சொன்னது மாதிரி உடம்பெல்லாம் நோயுதேன். உன்னை காசுக்கு வந்து இவ்வளவு சொல்கிறா. நம்ம கட்டினவனை கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பேசாமல் இருந்தால் சும்மா இருக்கிறவன் நீ சொல்கிறன்றியா? 1 மணி நேரம் லைவில் நீ ஒழுக்கமாக உட்காந்து ஒரு ஒழுக்கமான பேச்சு ஒரு நாளாவது பேசியிருக்கியா? டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் பச்சை எச்சக்கலை எடுவட்ட நாய்களா இப்படி பேசிக்கிட்டு ஏன் மூத்திரத்தையே குடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்களே? உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக் இல்லைல்ல, போகிறதுன்னு மூடிக்கிட்டு போக வேண்டியது. ஐயோ கொஞ்சம் கூட கூச்சல். நம்ம ஃபில்ட்ரு வீடியோ காலையில் பார்த்தோம்ல, நீங்கள் போட்ட வீடியோவில் அக்கா அப்படியே தகன்னு கலர் இருக்குது. இந்த அக்காவை அந்த கூட்டி விடுற 4 கூத்தியா குறுன்னு பார்க்குறாள். அடியே கூட்டத்தில் குட்டி நோட்டி குருவம்மா, அமிர்த பெத்தா குருவம்மா, கூட்டி விட்ட குருவம்மா. ஐயோ இதில் இவ்வளோ குறுன்னு பார்க்குறாங்களா? ஐயோ நான் ஏற்கனவே கலருடா என்னை இப்படி காமிடா அப்படி காமிடான்டா. கடைசியில் எதுவுமே தெரில. கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்தோன்னே அந்த ஒளி பேருக்கு கொஞ்சம் தெரியுது போல். உட்காந்துட்டு அப்புறம் இந்த ஃபில்டரை போட்டு ஒரு மேலே வாய்போட வாமான்னு கூட்டிக்கிட்டு போகிறேன். அப்போ போகல கூட ஒரு நல்ல பாட்டு வரமாட்டேங்குது. உட்காந்து இப்படி அப்படின்னு ஆரச்சிரிக்கை ஐட்டம். கொஞ்சம் கூட உனக்கு கூச்சல. பெத்த பிள்ளை இப்போ வந்தானே அவங்கள நல்லது கிட்டது ஒரு பிள்ளையில சந்தோஷமா என்னைக்காவது கூட்டிகிட்டு போன இப்படி திரியிற. ஏண்டி அவுத்து விட்ட கோழி மாதிரி உன்னையெல்லாம் தட்டி கேட்குறக்கு ஆள் இல்லாதனால அவசாரி இந்த ஆட்டம் ஆடுறான். அதுவும் கரெக்டு தான். ஏன்னா இங்கே இவ்வளோ பேர் தட்டி கேட்குறக்கு ஆள் இருந்துமே அந்த அவசாரே அங்கே திரியிறேன். அப்படிங்கும்போது அவசாரி திரிய மாட்டீங்களா? ஆனால் ஜாடிக்கேற்ற மூடி கரெக்டாக தான் சரியான ஜோடின்னு ஆண்டையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். வாழ்வோ தாழ்வோ
காசெல்லாம் வாங்கி புட்டு கவட்ட ரசனை கதற எதையும் பண்ணி விடாமல் சட்டு விட்டுன்னு சாகுறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து இங்கே விடு, நான் பார்த்துக்கிறேன். என்னடியே நான் தான் பார்க்கணும், கடைசியாக நான் தான் பார்க்கணும், நான் தான் பால் ஊற்றணும் முடியே. என் உறவுகள்லாம் படுற கஷ்டத்துக்கு அந்த ஆளுக்கு பாயாசத்தை போடணும் போட்டுருவோமாடி சொல்லுடி. அடி என் சக்கா லாத்தி லாத்தி நீ ஒரு இரு, உன் வீடியோலாம் பார்க்கல, பார்த்துட்டு சாயங்காலமா அப்படிக்க அவனை வச்சு செய்வோம். என்னன்னு தெரியலடி, அடிக்கடி நெஞ்சு வலி வந்து பட்டுன்னு போனால் கூட நீங்கள் எல்லாம் எடுத்துருங்கடா. இவங்க ரெண்டு பேரும் என் ஜாவுக்கு காரணம்ண்டு. சாக போகிற நேரத்தில் ஒரு சின்ன வீடியோ முடிஞ்சா போடுறேன், ஒசுக்குன்னு போயிட்டுட்டா இவங்க 2 பேர்த்தையும் கணக்கு வச்சுக்கோங்க. அப்படி கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆத்மா இருந்து ஒரு வீடியோ போட்டேன்னா இன்னும் ஒரு 2 பேர்த்தை இதில் சேர்க்கணும். 2 பொம்பளைங்களை, அந்த கார்கார கிளவியும் இந்த இன்னொருத்தையும் சேர்த்து வச்சு அதை சொல்லிடு. மொத்தம் 4 பேர் சொல்லி முடிச்சிருங்கடி. என் உறவெல்லாம் அதுக்குள்ளே இருந்து நல்லா அத்தையும் கேட்குறாங்க, மானஸ்தைங்க சங்க மாதிரியா என் அத்தையை விட்டு என் அத்தைக்கு துரோகம் பண்ணிட்டு அவுசாரியோட அட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியடா குடியார பயலே, அட கூத்தியாவுக்கு கூட்டி விடுற பயலே, அட எச்சக்கடை பயலே, எடுவட்ட பயலே, நாதாரி பயலே, நசுக்கி நாராயணம் பயலே, நசுக்கி நாராயணி மவளே அப்படின்னு 2 காருக்குள்ளே மாற்றி பாமை போட்டுக்கிட்டு பண்ண செம்பருத்தி என்ன தேடும் குத்தாலும் தேவையில்லை கவட்டையை விரிச்சு அதில் டவுசர் சட்டை போட்டு அக்கா கிளுக்கிழப்பா வீடியோ போட போகுதான். நல்லா வீடியோ ஓடு வேணாங்களா, வீடியோ இங்கே கமெண்ட் பாக்ஸை ஆன் பண்ணிட்டு போடு. சரி ஆடாடி கொஞ்சம் உனக்கு எடுப்பு துடுப்பா முன்னக்கையும் பின்னக்கையும் இருந்து கொஞ்சம் கொள்ளுக்கு முள்ளுக்குன்னு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அத்தாடி அத்தே என்ன பாட்டு என்னம்மா இந்த என்னமோ ஒரு பாட்டில் சாணக்கியா சந்துக்குள்ள போனவளை நீ பாத்தியா. அப்பா டவுசர் போட்டு நான் பண்ணுவேன் அப்புறம் ஏதோ ஒரு 2 பாட்டை சொன்னான். அந்த பாட்டை ஞாபகத்தில் இருந்தா இதில் கமெண்ட்டில் போடுங்க. சாயங்காலம் அந்த பாட்டை வச்சு கலாய்ச்சி வீடியோ போடுவோம். அடேங்க அப்பா, அதில் அந்த அக்களை தூக்கிக்கிட்டு ஒரு இது எகமக பாய் ஜகமக பாய்ன்றது அதில் தான் இவங்க ட்ரெண்டிங் ஆனாங்களாம் அப்படின்னு. அதில் ட்ரெண்டிங் நல்லா ஆனீங்க. அக்களை தூக்காத நாதாரி முண்டை, குளிக்காத பாண்ட நாரி. இங்கே வரேன், உன்னுடைய சகாப்தமே இந்த மாதிரி அவுசாரிங்க இந்த வாடகை வப்பாட்டைங்க கூட வாழ்ந்த அவுசாரியாவே நீ வாழ்ந்து கடைசி வரைக்கும் இப்படியே தான் நீ செத்து போவ. உனக்கு மாமியார் பதவி கிடைக்காது, கேட்டேன். உனக்கு எந்த பதவியும் கிடைக்காது, பாட்டி பதவி ஆயா பதவி எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அடுத்த குடும்பத்தை சீரழிச்சவ சின்ன பின்னமாக ஆக்கினவளுக்கு எந்த பதவியும் கிடைக்காது. போ, ஒளிஞ்சு போ.